அல்ஹம்துலில்லாஹ். நாம் பதிவில் முன்னால் சொன்னது போல ரஹம் ட்ரஸ்டினுடைய வளர்ச்சி அடுத்தபடியான கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன காரணம்னு சொன்னால், அல்லாவுடைய கிருபையில் ஹவுசிங் யூனிட்ல ஒரு 4.5 சென்ட் எப்படி நாச்சிபாளையத்தில் ஒருத்தர் 5.5 சென்ட் நமக்கு இலவசமாக வாங்கி கொடுத்தாங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு, அதே மாதிரி மஜிதே சுக்கூர்னு சொல்லி அவங்க ஹவுசிங் யூனிட்ல ஒரு 4.5 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தாங்க. அங்கேயும் ஒரு தகர செட்டு அமைச்சு தொழுகை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. தொழுகை நடந்து கொண்டு வந்துச்சு. வேலை தொழுகைக்கு ஒரு நேரத்துக்கு 5 பேர் 10 பேர் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. ட்ரஸ்டுடைய நிர்வாகிகள் ஆலோசனை செஞ்சாங்க. இந்த 24 மணி நேரம் அல்லாவுடைய வீட்டில் குர்ஆன் சத்தம் கேட்கணும் என்பதாக சொல்லி அங்கேயும் ஒரு 15 மாணவர்களை இப்லு மதரசாவுக்காக வேண்டி அட்மிஷன் செய்து அங்கே ஒரு ஆண்டு காலம் முழுமையாக இப்லு மதரசா நடந்துச்சு. இதை பார்த்த தனவந்தர் ஒருவர், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் விசாரிங்க என்பதாக சொல்லி 9 சென்ட் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த மஜிதே சுக்கூருக்கு மொத்தம் 13.5 சென்ட் இருக்குது. இந்த இடத்த 9 சென்ட் வாங்கி கொடுத்த அந்த தனவந்தர் சொன்னார், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இந்த இடத்துல நாம் முதியோர்கள் எவ்வளோ பேர் மனைவி இழந்து இருக்க இடம் இல்லாமல், அதாவது அவங்களுக்கு உணவு சரியாக இல்லாமல், மருத்துவம் இல்லாமல் பல பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசல்லையும் வழித்தடங்களையும் தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாம் ஒரு இருப்பிடத்தை கட்டி அவங்களுடைய இறுதி காலத்தில் இபாதத் அண்டு அவங்களுடைய உணவு தேவைகள் இதை பூர்த்தி செய்வதற்கு நான் ஒரு ஸ்தாபனத்தை நான் உங்களுக்கு கட்டித்தர்றேன் அப்படின்னு சொன்னால் முதியோர் இல்லம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு செஞ்சு தருவோம். நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு உதவி செய்வோம். நீங்கள் தற்காலிகமாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதில் மதரசாவும் நடத்திட்டுருங்க, இபாதத் செஞ்சுட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சுக்கூர் மஸ்ஜிதில் ஒரு வயதானவர்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்யலாம் என்பதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ அல்லாவுடைய கிருபையில் ஒரு ஆண்டு காலம் 15 மாணவர்கள் இப்லு மதரசாவில் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு ரம்லானுக்கு பிறகு 25 மாணவர்கள் வட இந்தியர்கள், வடநாட்டுக்காரங்க, முழுக்க ஹிந்தி பேசக்கூடிய மாணவர்கள் 25 பேர்த்த அங்கே தங்க வச்சு பாடம் நடத்திட்டு இருக்கிறோம். இதில் 2 உஸ்தாதுமார் இருக்காங்க. இங்கேயும் ஒரு ஸ்கூல் டீச்சர் போட்டிருக்கோம். இப்போ இங்கே வந்து அல்லாவுடைய கிருபையில் இந்த மாதிரி மதரசா நடந்துட்டுருக்கு. இதனுடைய செலவினங்கள்னு பார்த்தோம்னு சொன்னால் 3 அஜரத்துமார்கள், டீச்சர் எல்லாம் சேர்த்து அங்கே வந்து என்னென்னா அங்கே ஒரு கரண்ட் பில்லு இந்த மாதிரி செலவுகள் இருக்குது. இதுவும் அல்லாவுடைய கிருபையில் இன்றைக்கி நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய சிறிய சந்தாவின் மூலியமாக தான் நடந்துட்டுருக்கு. எதற்காக இந்த பதிவுகள் உங்கள் இடத்துல எத்தி வைக்கப்படுதுன்னு சொன்னால், ஒரு நிறுவனம் வளர வளர, ஒரு மதரசா ஒரு கல்வி நிறுவனம் வளர வளர என்னன்னா அதனுடைய தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போது கொடுக்கக்கூடிய ஒரு சில நபர்கள்ட்டையே திரும்ப போய் கேட்கும்போது என்னன்னா அவங்களுக்கு சுமைகள் ஆகிடும். அப்போ இந்த விஷயங்கள் பல மக்களுக்கு தெரியணும். அவர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளங்கள் எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. அவங்க காதுக்கு போகாமல் இருக்கு. அவங்க காதுக்கு போகணும், அவங்க கல்விக்கு போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்க்குறவங்க கேட்குறவங்க வாங்க, நீங்கள் ஹவுசிங் யூனிட்டுக்கு வாங்க. இந்த மஜிதே சுக்கூருங்கிற பள்ளியில் மதரசா நடந்துட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய செலவினங்களில் தங்களுடைய பங்குகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் ரஹம் ட்ரஸ்டின் சார்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய 2வது ஒரு கல்விக்கூடம் தான் இது. மஜிதே சுக்கூருங்கிற பள்ளிவாசல்ல அதே மதரசா, ஒரே மதரசாவுடைய பேர் ஒன்று தான். நடத்தக்கூடிய நிறுவனம் ரஹம் ட்ரஸ்ட், மதரசாவுடைய பேர் அல் மதரசத்துர் ரஹ்மியா. மஸ்ஜிதுடைய பேர் மட்டும்தான் மாறும். மஜிதே சுக்கூருங்கிற பேரில் இந்த மஸ்ஜித் நடைபெற்று கொண்டிருக்கு. மஜிதே சுக்கூர் பள்ளிவாசல்ல மதரசா அல் மதரசத்துர் ரஹ்மியாங்கிற மதரசா நடந்துட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஹவுசிங் யூனிட்ல 9வது வீதி அங்கன்வாடி தெரு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அவசியம் வந்து கலந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் இயன்றதை அல்லாஹ்வுக்காக வேண்டி தாராளமாக தந்து உதவுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ்.